வணக்கம். பல நேரங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியே நடந்து முடிச்சிடாது. நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கும், ஆனா நடக்கிறது நினைக்காத விஷயங்களாக இருக்கும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, துன்பம் உறவரினும் செய்க, துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு செயலை நம்ம செய்கிற பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்கும், நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு செயல் நம்ம செய்கிற பொழுது அந்த செயல்ல நன்மை மட்டுமே, இன்பம் மட்டுமே செய்யக்கூடிய வேலையில கிடைக்காம கூட போகலாம். ஆனாலும் கூட அந்த நேரத்திலையும் மனம் தளராம அந்த செயலை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும். வள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நம்முடைய உள்ளங்களுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நீங்க எந்த நோக்கத்தோட ஒரு செயல் செய்றீங்களோ அந்த நோக்கத்தோட மட்டுமே அந்த செயலை வீரியத்தோடு செஞ்சு பிடிச்சிருங்க. அந்த செயலுக்கு பல தடைகள் வந்தாலும் கூட, தடைகள் வெளியிருந்து வரலாம், உங்களுக்குள்ள இருந்தும் கூட வரலாம். அவை அனைத்தையும் தாண்டி அந்த செயலை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய நன்மைகளை, நிறைய மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க போறது உறுதி. துன்பம் உறவரினும் செய்க, துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. நன்றி.